இன்றைக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் அவருடைய சங்கத்தில் பதிவு செய்தவர்கள் புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 மானியம் வழங்கப்படும். ஆட்டோ மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். நகர பகுதியில் நடபாதை ஓரமாக கடை வைத்திருக்கிறவர்கள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். மீண்டும் புதிதாக வியாபாரம் செய்ய 2 லட்சம் வரை கடன் வழங்கப்படும் குறைந்த வட்டியில். ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கு நம்முடைய ரேஷன் கடையில் அரிசி வழங்குறோம். இனி அதிமுக ஆட்சி காலத்தில் கடையில் வாங்குற அரிசி மாதிரி தரமான அரிசி ரேஷன் கடையிலே வழங்கப்படும். இப்ப விலையில்லா அரிசி வழங்குவது போல விலையில்லா பருப்பு ரேஷன் கடையிலே வழங்கப்படும். விலையில்லா எண்ணெய் ரேஷன் கடையிலே வழங்கப்படும். அம்மா இல்லம் திட்டம் அது நம்முடைய நகர பகுதியிலும் சரி ஒன்றிய பகுதியிலும் சரி வீடு இல்லாத ஏழை, எந்த ஜாதி மதம் கிடையாது, ஏழை இருந்தா வீடு இல்லாம இருந்தா அந்த ஏழைகளுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2000 உயர்த்தி வழங்கப்படும். நெசவாளர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும். பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். நெசவாளர்களுக்கு கட்டிட தொழிலாளர்கள் அவர்கள் பணியில் ஈடுபட்டுகின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தா குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும். படுகாயம் அடைந்தால் 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள், கிறிஸ்தவ பெருமக்கள் மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் வீட்டிலேயே சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் அந்த சிறுபான்மை மக்களுக்கு வழங்கப்படும். அதிமுக ஆட்சியில் ஏற்கனவே அம்மா மினிக்கிள்ளைக்கு திறந்தோம், 2000 அம்மா மினிக்கிள்ளைக்கு திறந்தோம். ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கு இருக்கிற மக்களுக்கு அற்புதமான சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டம் அம்மா மினிக்கிளிக் திட்டம். அதை இந்த அரசாங்கம் மூடிட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சியுடனே அம்மா மினிக்கிளிக் திறக்கப்படும். அம்மா உணவகம் தரமான உணவு இந்த ஆட்சியில கொடுக்கல. இன்றைக்கு அந்த பொருள் அம்மா உணவகத்துக்கு முழுமையா பொருள் கொடுக்கல, பணியாளர் குறைச்சிட்டாங்க. இப்பொழுது இந்த ஆட்சியில வேண்டுமென்ற திட்டமிட்டு அரசியல் கால் புடிச்சின் காரணமாக அம்மா உணவகத்தை மூடுவதற்கு திட்டமிட்டு பல அம்மா உணவகம் மூடப்பட்டதாக எனக்கு தகவல். அதிமுக ஆட்சிக்கு உடனே தரமான பொருள் கொடுக்கப்படும், ருசியான உணவு வழங்கப்படும். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.